மெய் வர மாற்றம் வரும். ஆகஸ்ட் 15, 1947 இது என்ன நாள்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து. ஆஃப்டர் 200 இயர்ஸ் இதுக்காக நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச சுதந்திரத்துக்கப்புறம் நம்ம ஓன் கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்தவங்க யார்? ஹிஸ்ட்ரி ட்ரையல்ஸ். ஃபஸ்ட்டு காமராஜர், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், தென் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இப்போ விஜய் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைமில் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டராக இருந்தது யார்? இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் முதல் அத்தியாயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 15, 1947 மிட்நைட் 12 மணிக்கு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. டோட்டல் இந்தியாவே அதை செலிப்ரேட் பண்ணாங்க. இதை நம்ம வெறும் செலிப்ரேஷன் மட்டும் சொல்ல முடியாது. மக்கள் கிட்ட ஹோப், ட்ரஸ்ட், ஒரு நியூ பிலீஃப், என்ன இந்தியா நமக்கு புது இந்தியா என்னத்தை கொடுக்க போகுது. இந்த சஷன் ரெவல்யூஷன் படத்துல வர மாதிரி கடைசியில ஹீரோவா அந்த தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வானத்தை பார்ப்பாரு பாத்தீங்களா? டோட்டல் இந்தியாவே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டைம்ல தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் கிடையவே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டோட பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்போ நம்ம பார்க்குற தமிழ்நாட்டை விட அது கொஞ்சம் பெருசு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்பவும் கூட நம்ம சென்னை வந்து ஒரு முக்கியமான பிளேஸாக இருந்தது. அந்த டைம்ல தமிழ்நாட்டை ரூல் பண்ணது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். இவங்க தான் இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் பெயர் ஓபி ராமசாமி ரெட்டியார். என்னதான் இந்தியாவே இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணாலும் இண்டிபெண்டன்ஸை எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணல. இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு லீடர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாரு. இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ஸை அட்டைன் பண்ணலை. இவ்வளோ நாள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஸ்லேவாக இருந்தோம், இதுக்கப்புறம் டெல்லிக்காரங்கிட்ட ஸ்லேவாக இருக்க போகிறோம். கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் சேஞ்ச் ஆயிருக்கே தவிர நம்ம ஸ்லேவ் தான். அது மட்டும் இல்லாமல் சரிப்பா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு, பிரிட்டிஷ்காரன் இங்கேருந்து போயிட்டான், ஆனால் இந்த ஜாதி ஒழிப்பு, சுயமரியாதை, சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவர் வேற யாரும் இல்லை. எஸ், நீங்கள் நினைக்கிற அதே ஆள் தான், அந்த கிழவனே தான், தந்தை பெரியார் ஈவே ராமசாமி. அவரோட ஸ்கூல்ல தான் நம்ம ஷார்ப்பா ரெடியான ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு. அவரு தான் பேரறிஞர் அண்ணா. நாங்க இந்தியன்ஸ், எங்களோட நாடு பாரதம் அப்படின்னு இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லா ஒரு பரவலா ஒரு பேச்சு. அப்போ நாங்க திராவிடர்கள், எங்க நாடு திராவிட நாடு, திராவிட நாட்டை கண்டிப்பா நாங்க கேப்சர் பண்ணுவோம்ட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்து சில வாய்ஸ். அது வேற யாரும் இல்லை, நம்ம திராவிட கழகத்தோட தோழர்கள். அவர் ஒரு கிரேட் ரைட்டர் அண்ட் கிரேட் ஒரேட்டர். காமன் பீப்புள் கிட்ட ஈஸியா பேசி ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு லீடர். அப்போ அந்த டைம்ல இருந்த பீப்புளுக்கு தெரியாது இவர் தான் தமிழ்நாடோட பாலிடிக்ஸை ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வர போறாருன்னு. என்னதான் 1947லயே தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பேசினாலும் அப்ப இருந்த பீப்புள் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷமா இல்லை. அவங்களோட டெய்லி லைஃபே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜஸ் தான் தமிழ்நாடோட பேக் போனா இருந்துச்சு. அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட முக்கியமான ஒரு பங்கா இருந்துச்சு. ஆனா பல ஊர்ல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கல. அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போன குழந்தைங்களை விட வேலைக்கு போன குழந்தைகள் தான் அதிகம். அண்ட் காலேஜ் எஜுகேஷன் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சில பேருக்கு மட்டுமே அதெல்லாம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1947ல பெருசா இந்த அரசியல் ரெவல்யூஷன்லாம் வந்த மாதிரி தெரியாது. ஆனா தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸ்க்கு ரூட் மேப் அங்கேயே போட்டிருந்தாங்க. ஒரு சைடு காங்கிரஸ், ஒரு சைடு சமூக நீதி இயக்கங்கள், இன்னொரு சைடு நேஷனல் பார்ட்டிஸ், இன்னொரு சைடு ரீஜனல் பாலிடிக்ஸ், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புதிய தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்ற சில ஸ்லோகன்ஸ். இந்த மொத்த பவர்ஸோட பேட்டில் தான் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கான தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸையே சேஞ்ச் பண்ண போகுது. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.